உங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம ரெகுலர் லைஃப்ல தொடர்ந்து இதை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி கலர் கலராக டை அடிச்சு வைக்கக்கூடிய பாட்டில், அது போக நம்ம கேன் தண்ணீர்னு சொல்லி வாங்கக்கூடிய அந்த தண்ணீரும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நமக்கு வருது. இதை பிளாஸ்டிக் வைஸ் பார்க்கும்போது இந்த பாட்டில் எல்லாமே நம்பர் 1 கேட்டகரியில் வரக்கூடிய பிஇடின்னு சொல்லக்கூடிய பாலிஎத்திலீன் டெராஃப்தலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் வகைகள் தான். எல்லாமே ஒரே விதமான பிளாஸ்டிக் தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். அப்படி இருக்கிறப்போ இது ஒன் டைம் யூஸ், இது மல்டிபிள் யூஸ், இது வருஷக்கணக்கில் யூஸ். நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்பீங்க, இதுக்கு இடையில நான் ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இதெல்லாம்? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்றதை பார்ப்போம். ஜஸ்ட் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் மட்டுமே அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது எல்லாமே வந்து பிஇடி, அதாவது நம்பர் 1 கேட்டகரியில் வரக்கூடிய பிஇடி டைப் பிளாஸ்டிக்ஸ் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாடி சில பாட்டில்ஸ் வந்து பாலிகார்பனேட்லேயும் வந்துட்டு இருந்துச்சு. அதில் பிபிஏ, பிஸ்ஃபெனால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறதாகவும், அந்த கெமிக்கல் வந்து தண்ணீரோடையோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் கலக்கும்போது அதனால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால அந்த பாலிகார்பனேட் பயன்படுத்துகிறத இப்போ வந்து குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ பெரும்பாலும் இப்போ பாட்டில்ஸில் வரக்கூடியது, இல்லை எந்த ஒரு பிளாஸ்டிக் டைப் பாட்டில்ஸாக இருந்தாலும் சரி, அதில் பெரும்பாலும் வரக்கூடியது இந்த நம்பர் 1 கேட்டகரியில் வரக்கூடிய இந்த பிஇடி டைப் பாட்டில் தான். சரி, எதனால் அந்த பிஇடி டைப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் காஸ்ட்டு தான். ஏன்னா 20 ரூபா தண்ணி பாட்டிலில் நம்ம வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கை மட்டுமே போட முடியாது இல்லையா? அதனால் காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு பிஇடியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக இதோட ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக கிராக்கு இல்லை ஹோல் அதெல்லாம் வந்து உருவாகாது. என்ன தான் நீங்கள் கசக்கி பிழிஞ்சி இல்லை நெளிச்சு போட்டாலும் சரி, அவ்வளவு ஈஸியாக அதில் ஹோலோ இல்லை கிராக்கோ வந்து ஈஸியாக உருவாயிராது. அதுக்கு காரணம் இந்த பிஇடி உருவாக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான பாண்டிங் தான். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதில் அவ்வளவு ஈஸியாக கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை லீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் குறைவு. உதாரணமாக அந்த பிபிஏ கிடையாது, இல்லை ஃபேத்லேட்ஸ் அந்த மாதிரி இது வந்து அதிகமாக கிடையாது. அந்த மாதிரி சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த பிஇடியை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கை நம்ம தண்ணீருக்காக பயன்படுத்தும் போது அதில் எந்த அளவு வந்து அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து லீச் ஆகும், அதாவது மைக்ரேஷன் அடையும், இடம்பெயர்தல்னு நம்ம முன்னாடி அந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ எந்த அளவு இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருளோட இடம்பெயரும் அப்படின்றதுக்கான ரெகுலேஷனை வந்து நம்ம செக் பண்ணோம். வழக்கம் போல் எஃப்எஸ்எஸ்ஏட்ட கேட்டோம் அப்படின்னா, நீ இந்தியன் ஸ்டாண்டர்டை செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இந்தியன் ஸ்டாண்டர்டே எடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் IS 12252 இது வந்து 2017 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அதோட ரா மெட்டீரியல்ஸ் என்னவாக இருக்கணும், அதை எந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது கூடவே வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மைக்ரேஷன் லிமிட் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 0.05 மில்லிகிராம் பெர் கிலோகிராம் தான். அது என்ன டைப் ஆஃப் கெமிக்கலாக இருந்தாலும் சரி, 0.05 மில்லிகிராம் பெர் கிலோகிராம் அளவுக்கு தான் வந்து அந்த மைக்ரேஷன் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரேஷன் லிமிட் பாலிப்ரோபிலீனை பொறுத்தவரைக்கும் 60 மில்லிகிராம், ஆனால் இங்கே 0.05 மில்லிகிராம். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து பாப்புலராக பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த வாட்டர் பாட்டில்ஸ், கரெக்டாக? ஸோ அதனால் 2017 அந்த ஸ்டாண்டர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரீஅஃபர்ம் வந்து பண்ணியிருக்காங்க 2022. அண்ட் இந்த ஸ்டாண்டர்டே வந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒன்று தான். IS 12229 அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து மாற்றி அமைச்சு தான் இந்த ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரீசன் மக்கள் அதிகமாக கேள்வி எழுப்புனதுனால தான். அப்போ நம்ம கேள்வி எழுப்பாமல் இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் அந்த பாலிப்ரோபிலீனுக்கு வந்து அதே ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க அந்த லிமிட்டை எதுவும் குறைக்கலை. ஓ, அப்படியா விஷயம்? ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்கும்போது தான் அதுக்கான ஸ்டாண்டர்டே வந்து மாறுது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி இந்த பிஇடி வாட்டர் பாட்டில்ஸை தண்ணீர் அருந்துவதற்காக பயன்படுத்துவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை எவ்வளவு நாள் நம்ம ரீயூஸ் பண்ணி பயன்படுத்துகிறோம், இல்லை எவ்வளவு நாள் அந்த பாட்டில்லையே அந்த தண்ணியை வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை. ஸோ இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் தான் நம்ம பாட்டிலை போட்டு எது வந்து இழகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இதை போட்டு பார்க்கலாம். சாரி, மூடியை திறக்க மறந்துட்டேன். உள்ளே விட்டோன்னே ப்ரெஷர் அதிகமாயிட்டு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? ஸோ அவ்வளோதாங்க, பாட்டிலோட நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சுருங்கிருச்சு. இப்போ அடுத்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக். இவன்ட்டு நான் எப்படி தப்பிக்க போகிறோம்? இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவும் அதே டைப்பு தான், என்ன வேற ஒரு பிராண்டு, திக்னஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை டெஸ்ட் பண்ணுறோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே, இப்போ உள்ளோட போகிறேன். இதுக்கு ஒன்றும் அவளையே.
இந்த ஆயிடுச்சு இல்லை. டெஸ்ட்டும் இன்னும் முடியலை. நம்ம அடுத்ததாக டெம்பரேச்சர் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம். உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். இப்போ நம்ம ஹீட்டர் மூலமாக இதில் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தி என்ன டெம்பரேச்சரில் இது வந்து உருகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 26 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக உருக ஆரம்பிச்சிருச்சு. 40 டிகிரி 45 டிகிரிலேயே ஓட்டை விழுந்துருச்சு. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 27 டிகிரியில் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், உருக ஆரம்பிச்சிருச்சு. 41 50 53 50 டிகிரி செல்சியஸில் ஓட்டை விழுந்துருச்சு. அடுத்ததாக இன்னொரு ரீயூசபிள் பாட்டில், ரெண்டும் சேம் டைப் தான், பிராண்டு மட்டும்தான் வேறு. ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நம்ம இங்கே டெம்பரேச்சரை டெஸ்ட் பண்ணுறது டிரான்ஸ்பரண்ட் பாடியில் தான் செக் பண்ணுறோம் அப்படின்றதுனால நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதிலேருந்து ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் பாடியில் சரியான டெம்பரேச்சரை இந்த டைப் ஆஃப் மீட்டரால் கொடுக்க முடியாது. நான் கேட்டதா இல்லை. அவ்வளோதான், அதே 40 டிகிரியில் ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கெலாம் தண்ணி போடக்கூடிய இந்த தண்ணி கேனில் தான் வந்து நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறோம். என்ன டெம்பரேச்சரில் இது உருகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேனை ஓட்டை போட்டு தெரிஞ்சுன்னா காசு கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இப்போ வந்து நான் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன். இப்போ தான் ரியாக்ஷன் கொடுக்குது. 75. அவ்வளோதான், ஓட்டை விழுந்துருச்சு. 100 டிகிரிக்கு மேலே தான் ஓட்டை விழுந்துச்சு. அதே மாதிரி டெம்பரேச்சர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து பெண்ட் ஆயிருச்சு. வெந்நீரில் பிளாஸ்டிக்கை போட்டால் இலக தான் செய்யும், ஹீட் அப்ளை பண்ணால் உருக தான் செய்யும். இதில் என்னத்தை சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இலகும் போதும் உருகும் போதும் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த தின் பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, இதை வெந்நீரில் விட்ட உடனே இமீடியட்டாக இது இலக ஆரம்பிச்சிருச்சு. அதே இது இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கு ஒரு சில வினாடிகள் கழிச்சு, இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் கழிச்சு தான் வந்து இது இலக ஆரம்பிச்சது. அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போதும் இந்த மூணும் வெவ்வேறு டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணிச்சு. இந்த தின்னான பிளாஸ்டிக்கு கம்மியான டெம்பரேச்சர்லேயே உருக ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில் உருகுச்சு. அப்போ இந்த டிஃப்ரென்ஸை உருவாக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கோட திக்னஸ். அந்த பிளாஸ்டிக் எந்த அளவு திக்காக இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அது டெம்பரேச்சருக்கு ரியாக்ட் பண்ணுது. அதனால தான் இந்த பெரிய கேனில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டியும் இது விஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இதை டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம், நம்ம பிளாஸ்டிக் உணவுப் பொருளுக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது முக்கியமாக நடக்கிறதுக்கான காரணம் இந்த வெப்பம் தான். எப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுதோ ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்டிக் வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் இந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல்ஸு இல்லை பிளாஸ்டிக் மாலிகூல்ஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவுப் பொருளில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. எவனாவது முட்டாப்பைய பிளாஸ்டிக் பாட்டிலில் சுடுதண்ணியை ஊற்றுவானா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணாம்னாலும் நான் சொல்லுவேன் சார். நம்ம சுடுதண்ணியை டேரெக்டாக ஊற்ற மாட்டோம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம வெளிப்புறமாக எடுத்துகிட்டு போவோம். உதாரணமாக வெயிலில் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ அதன் காரணமாக கண்டிப்பாக இதில் டெம்பரேச்சர் அதிகரிக்கும். ஸோ அதை வந்து நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துது. இதில் தான் நம்ம வாட்டர் பாட்டிலை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. நம்ம 2 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். 2 hours later. 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இதோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்க்கலாம். 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது. அப்பா, இவ்வளோத்துக்கும் இது சம்மர் டைமும் கிடையாது, ஆனாலும் இவ்வளோ டெம்பரேச்சர் போகுது. இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாட்டர் பாட்டில் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சரி, இந்த மாதிரி வெயிலில் போகும்போது அதில் பிளாஸ்டிக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா கூடாது. கூடுமான அளவு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படியும் வேறு ஆப்ஷனே இல்லை, என்னால் பிளாஸ்டிக் பாட்டில் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னது தான், திக்காக இருக்கக்கூடிய பாட்டிலாக வாங்கி பயன்படுத்துங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பாட்டிலையே வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுறாங்க. ரீயூஸ் பண்ணாதீங்க. பெரும்பாலும் இதை ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கசக்கி போட்டுறது நல்லது. இல்லை நான் அந்த மாதிரி திக்கான பாட்டில் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளேயே இந்த பாட்டிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது நல்லது. இந்த பாட்டிலோட விலையே 20 ரூபா தானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணணும்? 2 மாதம் யூஸ் பண்ணுங்கள், தூக்கி போட்டுருங்க, வேறு பாட்டில் வாங்க, அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஹார்டான திக் பிளாஸ்டிக்கில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்துங்க, அவ்வளோதான். அடுத்த விஷயம் பாக்டீரியா, ஃபங்கஸ். இது ரெண்டுத்துக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஏன்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சரு, மாய்ஸ்சரு, என்விரான்மெண்ட் இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன பாட்டில்ஸை நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பட் க்ளீன் பண்ணிடுங்க. அதே இது இந்த மாதிரியான பெரிய கேன்ஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை, இல்லை ரொம்ப நாளாக அந்த கேன் அப்படியே இருக்குது அப்படின்னா இதில் ரொம்பவே ஈஸியாக க்ரோ ஆகும். இங்கே இருக்கக்கூடிய கேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, பட் இருந்தாலும் இதில் இருந்த கொஞ்சம் தண்ணியில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஃபங்கஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகிருக்கு அண்டு எவ்வளவு பச்சை பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி உங்களாலே பார்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரியான கேனை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கேனை சுற்றி பாருங்கள், அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியான ஃபங்கஸ் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேன் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் தண்ணி சப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வாங்குற கேனில் இந்த மாதிரி மோசமாக இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. புதுசாக கேன் பார்க்குறதுக்கு ஓரளவு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த தண்ணீரை அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பெரிய கேன்ஸை பொறுத்தளவில் ப்ராப்பர் க்ளீனிங் சன்லைட்டில் அதிகமாக வைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா வேணால் இதை 1 இயர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் 1 இயருக்கு அப்புறம் கம்பல்சரியாக அதை ரிப்ளேஸ் பண்ணிடணும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா 2-3 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலை பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஏன்னா அதுலேயும் இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த பாட்டிலை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பார்க்க பக்காவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கா, சவுண்டு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இல்ல எப்படிப்பா உள்ளுக்கன்னு மட்டும் இல்லை, இந்த டாப் லேயர் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பிளாஸ்டிக். நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கிடையாது. பிளாஸ்டிக்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இந்த குரோம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. பாவிகளா டேய், உங்களை நம்பி ஒரு பொருளும் வாங்க முடியல. எந்த பொருளை வாங்கினாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இது பார்க்குறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான் எல்லாரும் சொல்லுவாங்க, வாங்குவாங்க. ஆனால் அது உள்ளேயும் பிளாஸ்டிக். என்னடா புத்தலாட்டாது? இது உள்ளுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உடச்சி பார்த்தா தான் சரி வரும். இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. வெளியில் இருக்கிறது தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ளே இருக்கிறது பிளாஸ்டிக்கு. நிஜமாகவே பார்க்கும்போது வந்து ஆத்திரம் தான் வருது. நம்ம மக்கள் வந்து இதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்னு நம்பி தான் வாங்குறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ளே இருக்கக்கூடியது வந்து பிளாஸ்டிக்கு. இல்லை இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் விற்கிறதுக்கு எப்படி இவங்களுக்கு மனசு வருது? ஏன்னா மக்கள் வெளியில் பார்த்து நம்பி வாங்குறது ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்குறாங்க இல்லையா? அப்படின்றப்போ உள்ளுக்க பிளாஸ்டிக் கொடுத்து வச்சுருந்தா அப்போது என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அதுவே வந்து அங்கே சர்வ் ஆகலை இல்லையா? இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தான், பிராண்டுலாம் எதுவும் கிடையாது. அந்த 9 மாடி கட்டடத்தில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்கும்போது கவனமாக இருங்க. என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாற்றணும். அதே மாதிரி இதோட மூடியும் வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கக்கூடிய பாட்டிலை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அதை போய் பார்த்து சரியான பாட்டிலை வாங்குங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.